சென்னை மேற்கு தாம்பரம் சிடிஓ காலனி பகுதியைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவர் கல்லூரியில் படித்துக் கொண்டு வீட்டில் தனியாக வசித்து வந்துள்ளார். இவரின் தந்தை வெளிநாட்டில் வேலை பார்த்து வருகிறார். கடந்த 1ஆம் தேதியன்று வீட்டை பூட்டிவிட்டு மானம்பாக்கத்தில் உள்ள பாட்டி வீட்டுக்கு அப்பெண் சென்றுள்ளார். இந்த நிலையில் அக்கம் பக்கத்தினர் அந்த பெண்ணுக்கு போன் செய்து வீடு திறந்து கிடப்பதாக தகவல் தெரிவித்தனர். இதனால் அதிர்ச்சியடைந்த அந்த பெண் பதறிக்கொண்டு வீட்டுக்கு சென்றுள்ளார். அப்போது வீட்டின் பூட்டுக்கள் உடைக்கப்பட்டு பீரோவில் இருந்த 13 சவரன் தங்க நகைகள், 1,10,000 ரூபாய் பணம் மற்றும் 570 கிராம் வெள்ளி பொருட்கள் திருடு போனது தெரிய வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து அந்த பெண் தாம்பரம் குற்றப்பிரிவு போலீசாரிடம் புகார் அளித்தார். போலீசாரும் வழக்கு பதிவு செய்து கைரேகை நிபுணர்களை வரவழைத்து கைரேகைகளை சேகரித்த போது குற்றவாளியின் கைரேகை எதுவும் சிக்கவில்லை. பின்னர் அக்கம் பக்கத்தில் இருந்த சிசிடிவிகளை அலசி ஆராய்ந்த போது திருடன் கொள்ளையடித்த பொருட்களோடு காரில் சென்றது தெரிய வந்தது. திருடனின் முகத்தை குற்றம் செய்தவர்களின் பட்டியலோடு ஒப்பிட்டு பார்த்தபோது திருடியது காஞ்சிபுரம் மாவட்டம் கரசங்கால் பகுதியை சேர்ந்த பூனைக்கண்ணு என்கிற வினோத்குமார் என்ற இளைஞர் என்பது தெரிய வந்துள்ளது. பூனைக்கண்ணு அண்மையில் மதுரையில் கொள்ளையடித்துவிட்டு தாம்பரத்தில் கைவரிசை காட்டியதும், இதனால் மதுரை போலீசார் பூனைக்கண்ணை கைது செய்து வைத்திருப்பதும் தெரிய வந்துள்ளது. பின்னர் தாம்பரம் குற்றப்பிரிவு போலீசார் பூனைக்கண்ணை கஸ்டடியில் இருந்து விசாரித்த போது பல தகவல்கள் வெளிவந்தன. 30க்கும் மேற்பட்ட திருட்டு வழக்குகளில் தொடர்புடைய பூனைக்கண்ணு கையுறை அணியாமல் கடப்பாறையால் கதவை உடைத்து திருடுவதை வாடிக்கையாக வைத்திருந்துள்ளார். மதுரையில் நடந்த திருட்டில் கைரேகை சிக்கியதாலும் கதவை உடைக்கும் சப்தம் கேட்டதாலும் தனது வழக்கமான பாணியை மாற்றிக்கொண்டுள்ளார். கடந்த மாதம் ஆன்லைனில் கட்டர் ஒன்றை ஆர்டர் செய்து அதனை வைத்து சப்தமில்லாமல் பூட்டை அறுத்து உள்ளே சென்றதும் கையில் கையுறை அணிந்து வீட்டில் கொள்ளையடித்து சென்றதும் தெரிய வந்துள்ளது. 16 வயதில் இருந்து சிறு சிறு திருட்டுக்களை அரங்கேற்றி சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து வந்த பூனைக்கண்ணு திருமணமாகாத பெண் ஒருவருடன் கணவன் மனைவி போல வாழ்ந்து வந்ததும் உல்லாசமாக இருப்பதற்காகவே திருடி வந்ததும் தெரிய வந்துள்ளது. பின்னர் பூனைக்கண்ணுவிடம் 13 சவரன் தங்க நகைகள், 570 கிராம் வெள்ளி பொருட்களை பறிமுதல் செய்த போலீசார் 1,00,000 ரூபாய் பணம் மிஸ் ஆகிறதே எங்கே என கேட்டபோது, பொங்கல் பண்டிகையை கொண்டாட விலை உயர்ந்த ரெசார்ட் ஒன்றில் காதலியோடு தங்கி உல்லாசமாக இருந்து வந்ததாக தெரிவித்துள்ளார். பின்னர் பூனைக்கண்ணை போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறைக்கு அனுப்பி வைத்தனர்.